வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி கடற்கரை காந்தி திடல் நடைபெறும் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள், ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்க உள்ளார். இதனிடையே மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காவல்துறை கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஸ்ருதி தலைமையில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். அதன்படி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் ரயில்வே போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியோடு ரயில் நிலைய வளாகம், பயணியர் அமரும் இடம், பயணிகளின் உடைமைகள் மற்றும் டிக்கெட் வழங்கும் இடம், நடைமேடை உள்ளிட்ட ரயில் நிலையம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதையொட்டி புதுச்சேரியில் தாவிக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு விசில் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு புதுச்சேரியில் தாவிக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகிலும் உழவர் சந்தை பகுதியில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு விசில் வழங்கி இனிப்புகள் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள காந்திநகர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் நிலவி வந்தது. குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்து கொடுக்க அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 18.75 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அப்பகுதியில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். அதன்படி புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை இன்று சட்டப்பேரவைத் தலைவர் இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதேபோன்று டிஎன்பாளையம், யாதவ வீதி மற்றும் பெருமாள் நகருக்கு ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் சாலையும், தவளக்குப்பம், தாமரைக்குளம் வீதிகளுக்கு ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் வடிகாலுடன் கூடிய தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளையும் பூஜை செய்து சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேன்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், ஜெயராம் ரெட்டியார், ராஜேந்திரன், சுப்பிரமணி, வினோத், கவிதா, கல்விக்கரசி, கௌரி, அபிராமி, வசந்தா, ஜெயலட்சுமி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் நகர பகுதிகளில் குடிநீரில் அதிக உவர்ப்புத்தன்மை உள்ள இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் வழங்கும் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசின் சாக்ஷி திட்டத்தின் கீழ் ரூபாய் 7.20 கோடி அரசாணை பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஓல்ட் OST வளாகம், முருங்கப்பாக்கம் பேட், தேங்காய்த்திட்டு, மேட்டுத்தெரு, முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 5 இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுமார் ரூபாய் 55 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேற்குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ள அனைத்து பணிக்கான பூமி பூஜை தேங்காய்த்திட்டு, மேட்டுத்தெரு குடிநீர் உந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உட்பட ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதற்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா இன்று காலை 12 மணியளவில் ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி எம்பி, பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குநர் பாலமுருகன் முன்னிலையில் புதுவையை சேர்ந்த 40 முதியோர், 6 விதவை, 3 கணவரால் கைவிடப்பட்டவர் ஆக மொத்தம் 49 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் கீழ் செயல்படும் மிஷன் சக்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையம் நடத்தும் இணையதள குற்றங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி புதுச்சேரி அரியங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பாலின நிபுணர் சாந்தலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹேமமாலினி மிஷன் சக்தி திட்டத்தை பற்றி எடுத்துரைத்தார். குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார் முன்னுரை வழங்கினார். துறையின் உதவி இயக்குநர் ஜெயபிரியா சிறப்புரை வழங்கினார். துறையின் கண்காணிப்பாளர் ஜெயந்தி வாழ்த்துரை வழங்கினார். அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார். காவல்துறை இணையதள குற்றப்பிரிவு கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகதி, ராஷ்டிரிய பல்கலைக்கழக பேராசிரியர் சூர்யா, காவல்துறை இணையதள குற்றப்பிரிவு அரவிந்தன் மற்றும் மேரி கிறிஸ்டினா ஆகியோர் கருத்தாளராக பங்குபெற்று இணையதள குற்றங்கள் மற்றும் அக்குற்றங்களிலிருந்து எப்படி மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன், துணைத் தலைவர் காசிநாதன், கௌரவ தலைவர் நரேஷ்குமார், துணை செயலாளர் நடராஜன், துணை ஒருங்கிணைப்பாளர் விஜய மல்லன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இறுதியில் பாலின நிபுணர் கமல்ராஜ் நன்றியுரை வழங்கினார். மேலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையத்தின் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட மணிமேகலை நகர் மற்றும் லட்சுமி ஹைகிரீவன் நகர் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 29.13 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி, திருக்காஞ்சி சாலையில் ரூபாய் 4.96 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 34,10,000 மதிப்பில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இத்துறையினரின் நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன், அதாவது நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் கூறுகையில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகமாகும். இதில் எவ்வித கருப்பு பணத்திற்கும் இடமில்லை. இந்தியாவில் நேரடி விற்பனை தொழிலில் சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். கேரள அரசு MLM தொழிலுக்காக கொண்டு வந்த சிறப்பு சட்டத்திட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் போன்ற நடைமுறைகளை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும். இதற்காக நமது அமைப்பு திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியும் தீவிரமாக போராடியுள்ளது. அதன் விளைவாகவே இன்று பல அரசியல் கட்சிகள் இந்த துறையை ஆதரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் மக்கள் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களின் பணத்தை மீட்டு தரவும் இத்துறைக்கு தனி சட்டம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் உறுதியளிக்கும் கட்சிக்கே எங்களது பல லட்சம் வாக்குகள் சேரும். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களது அமைப்பு வரவிருக்கும் தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் தருவாயில் உள்ளது. தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தவும் தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வரும் ஜனவரி 25ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.